டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா சேர்த்து வைத்த குப்பை அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல என்னன்னா விட்டு விட்ட குப்பை. என்னங்க சேர்த்து வச்ச குப்பை விட்டு விட்ட குப்பை அப்படின்றீங்கன்னா, தமிழரசி கோயில்ல எப்படி டஸ்ட் ஆகுதுங்கிறது பிழை. அதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது. சோ குப்பையை வெளியேற்றியே ஆகணும் இல்லையா? சில தமிழ் சொற்களையும் வடமு சொற்களையும் மாத்தி மாத்தி பேசிட்டு வராங்க. சில பேர் பேசும்போது நாங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கணும், பட் ஆனா சீக்கிரம் வந்துட்டேன். எப்படி சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டுதான் நல்லா இருக்கும், பட் ஆனா என்ன வந்துட்டேன், சீக்கிரமா வந்துட்டேன். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. பட்னாலும் ஆனாலும் ஒண்ணுதானே. இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதுற கூட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, இந்த லகரம் இருக்கு இல்லையா, இது படக்கூடிய பாடு பஞ்சிரே படுமா, சொல்லதான் படுமா அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு பாடுபடுதான். பாலாற்றங்கரையில கோழி அப்படின்றது எப்படி சொல்றாங்க, கோயி கோயி ஒரு கோயி வாங்கிவா அப்படின்னு சொல்றாங்க. பழம் கொடுங்க, வாழைப்பழம் பயம்ன்றாங்க சில பேர். சோ கொள்ளிடக்கரையில என்ன சொல்றாங்க, திருவிழா அப்படின்றத திருவிஷா அப்படின்றாங்க. திருவிஷா கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில பழம் அப்படின்றது பழமாக இருக்குது, பழப்பழப்பா இருக்கும். குழந்தைன்னா குழந்தை, சில ஊர்கள்ல குழந்தை அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஆட்சி அப்படின்றாங்க, ஆட்சி. சமையல் அப்படி கிடையாது, சமையல். இப்படி சொன்னா இது என்ன போலி, இடைப்போலி. ஏன்னா இடையில இருக்கக்கூடிய ஐகாரம் காணா போயிருக்குது. சோ இடைப்போலி. கைத்தறி, கைத்தறி. 300, 300 நல்லா ஞாபகம். 300 ரூபாய், 3 100 ரூபாய்கள். முன்னாடி ஒரு 100 ரூபாய் கொடுத்தேல, அதுதான் இந்த 300. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். 500, 500, 500 ரூபாய் அப்படின்னு எழுதுறாலும் அது கரெக்ட். சரிங்களா? சம்பந்தர் கிடையாது, சம்பந்தர். அப்ப இது ரெண்டுல என்ன தப்புனாரு, சம்பந்தர் இருக்கு பாருங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பம்மல்கே சம்பந்தம் மாதிரி சம்பந்தர் இருக்கு, சம்பந்தர் தான் சொல்லணும். பத்மநாபன், பத்மநாபன் தான் எழுதணும். இது தவறு. அடுத்து பாருங்க, வல்லுனர் கிடையாது, வல்லுனர். அந்த துறையில அவர் தான் வல்லுனர். களிக்கூறுங்கள் கிடையாது, களிக்கூறுங்கள். இடத்துல என்ன வித்தியாசப்படுது அப்படிங்கறத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். அமக்களம் கிடையாது, அமர்க்களம். இந்நாளில் அப்படின்னா இந்நாளில், இந்த நாளில். சுட்டெழுத்து ஆகியோன்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் தானே முகம். என்ன நீங்க மெல்லினம் மிகுந்திருக்குன்னா இந்நாளில், இங்க மெல்லினம் தானே வந்திருக்குது. அடுத்து பாருங்க, தகுந்தா போல பேசக்கூடாது, தகுந்தார் போல். இப்ப வருமா அந்த இடத்துல இருக்கு அடுத்து வரக்கூடாது. சோம்பேறி, சோம்பேறி. மேநாடு அப்படின்னா மேல் கூட்டல் நாடு, மேநாடு. கிழங்கு வறுவல், எந்த ரகரம் வந்திருக்கு பாருங்க. துருநீரு அப்படின்றாங்க, திருநீரு. நாட்டுப்புறம், சரியான நாட்டுப்புறம். புறம் அப்படின்னா வெளியே. எல்லை, எல்கையும் கிடையாது, எல்லை. அருகாமையில இருக்கு அப்படின்னா அருகில். வேர்க்குரு, இந்த குரு கிடையாது, வேர்க்குரு. அடுத்து கடைசி, கடைசி. மாநிலம், மாநிலம். புட்டு, பிட்டு. இளமை கிடையாது, இளமை. பழைய, பழைய. குறுக்கு தெரு, இந்த குறு கிடையாது, இந்த குறுக்கு தெரு. பயிறு கிடையாது, பயறு. வயறு கிடையாது, வயிறு. சரிங்களா? சோ கூறுதல் அப்படின்னா மிகுதல் அப்படின்னு அர்த்தம். கூறுதல் அப்படின்னா சொல்லுதல். இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. சோ இதெல்லாம் கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல கவர் பண்ணக்கூடிய ஏரியா. புறம் அப்படின்றது ஊர். புறம் அப்படின்னு என்ன அர்த்தம், பக்கம், ஊர் பக்கத்துல. நாட்டுப்புறம் அப்படின்னா நாட்டுப்புறத்துக்கு பக்கத்துல, கொஞ்சம் தள்ளி. சோ எல்கை அப்படின்றதே தவறா, எல்லைன்னு தான் சொல்லணும். அருகாமை அப்படிங்கிறது தவறு, என்ன சொல்லணும், அருகில்னு சொல்லணும். பெரிய சிறிய அப்படின்ற சொல்ல போடுறதுல நிறைய இடத்துல வேறுபாடு இருக்கும். எங்க பெரிய, எங்க சிறிய. சின்ன சண்டைக்கு சின்னரா, பெரிய சண்டைக்கு பெரியரா, அப்படித்தானே அந்த காமெடியில வர மாதிரிதான் இது. கற்பூரம்னு சொல்லக்கூடாது, கற்பூரம். கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, கருப்பு. சிவப்புன்னு சொல்லக்கூடாது, சிகப்பு. குடல்னு சொல்லக்கூடாது, குடர். மதில்னு சொல்லக்கூடாது, மதில். சரிங்களா? செதில், செதில். செதில் செதிலா செய்யணும் வாங்க. ஐயர், ஔவையார் கிடையாது, ஔவையார். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் எது திருத்தமானது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். சோ கற்பூரம், கற்பூரம், இது ரெண்டு வகையா எழுதலாம். கருப்பண்ணன் அப்படின்றதா, கருப்பண்ணன் என்றதா, கருப்பசாமிங்கிறதா, கருப்பு சாமிங்கிறதா, அந்த மாதிரியான டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சோ இத எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். வறட்சி, வறட்சி. வறட்சின்னு எழுதுறதா பொருத்தமானது. இந்த வறட்சி கிடையாது, இதுதானே. அக்கறை, அவ்வளவு அக்கறை. இந்த அக்கறைன்றது ஒரு மனிதர் மேல இருக்கக்கூடிய அக்கறை. இந்த அக்கறைனா அந்த கரையில இருக்குல்ல அப்படின்றது. இந்த மாதிரியான பழமை பண்பு சொல்லும் பழம்பொருளும் பண்பு தொகை லகரம் பெற்றுதான் வரும். முன்னை பழமும் பெருக்கும் முன்னை பழம் பொருளை அப்படின்ற திருவாசகடியில லகரம் வர்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாருங்க,
அறம் அப்படின்றது ஒரு கருவி. இந்த அறம்னா என்னது? தர்மம். அறம்னா ஒரு வகை கருவி, அறம்னா தரம். அரினா வெட்டு, திருமால். அரியும் சிவனும் ஒண்ணுன்றாங்களா திருமால். அரினா அறிந்து கொள், அறை பாதி. இந்த ஒரு அறை விட்டேன் அப்படின்றதும் வீட்டோட ரூம்ன்றதும் இதேதான். அடுத்து ஆன்னு சொல்றாங்க. ஆற நிறைய சாப்பிட்டேன், வயிறார. ஆற அப்படின்னா அர்த்தம். அப்ப இந்த ஆறனா தனிய, கொஞ்சமா சூடு தனியட்டும், சூடு குறையட்டும் அப்படின்றது. இறங்கு, எனக்கு கடவுளே எனக்கு இறங்குன்னு சொல்றது கருணை காட்டு. இறங்கு அப்படின்னா கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்றது. இறந்தான் ஞாசகம் கேட்கறது, பிச்சை எடுக்கிறது. இறந்தல், இறந்தானா செத்து போயிட்டான். இறைனா தீனி. இந்த இறைனா அரசன், கடவுள். சரிங்களா? அதே மாதிரி ஊன்னு சொல்லும் போது இந்த உரை அப்படின்னா சொல். இந்த உரைனா கவர், தலாணி உரை. இந்த எரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எரிதல் மற்றும் சுடர்ல வரக்கூடிய பிளேம், தீ. இந்த எரினா வீசு அப்படின்னு அர்த்தம். ஏரி அப்படின்னா நீர்நிலைகள். இந்த ஏரினா மேல போய் அப்படின்னு அர்த்தம். ஓ, ஒரு, ஒன்று, ஒருத்தல். ஒருத்தல் இறப்பினை என்று மதனைன்னு சொல்றாங்கல்ல. பொறுத்தல் அப்படின்னா ஒருத்தல்னா தண்டித்துக் கொள்றது. சரிங்களா? சோ அதே மாதிரி இங்க அடுத்தது பாருங்க, கான்னு சொல்லிருக்காங்க. கானா கறி. கறியில என்ன சொல்லுவோம் அப்படின்னா யானை. இந்த கறி, அதாவது இந்த கறிக்கு ஒரு பொருள் என்னன்னா யானை, இன்னொன்னு அடுப்பு கறி. இந்த கறினா காய்கறி, இறைச்சி. கருப்பு அப்படின்னா பஞ்சம். நல்ல முக்கியமான ஒரு விஷயம், கருப்புனா பஞ்சம். அப்ப பிளாக் கலரு இந்த கருப்பு. நீக்ரோவர், கருப்பர் எண்ணத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. சோ கரை அப்படின்னா ஓரம். இந்த கரைனா குற்றம். குறவர், சைவ சமய குறவர்கள்னா பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த குறவர்னா அந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. குற்றுதல் அப்படின்னா நெல் குற்றுதல். நெல் கூற்றுதல். குத்துறது அப்படின்னா உடம்புல குத்திக்கிறது. கூடிய, கூர்மையான, கூறிய, சொன்ன, கூரை, மேற்கூரை, கூரை, புது துணி, கூறப்படவை உடுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவு, பெரிய கிணறு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த துறவுன்னு அர்த்தம் துறந்தார், அதாவது எப்படி சொல்றது, முனிவர்கள். துரத்து, அந்த வீட்டை விட்டு துரத்துறது. துரத்துதல், விட்டு விடுறது. ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. துறைனா என்ன பொருள்னு பாருங்க. துரை அப்படின்னா பெரியவன், துரை அப்படின்னா வழி. நரை அப்படின்னா வெண்மயிர், நரைச்சு போச்சு அப்படின்னு சொல்றது. இந்த நரைனா வாசனை. அடுத்து பறந்த, பரவிய, பறந்த பறந்து விட்ட. பறவைனா கடல், இந்த பறவைனா பட்சி. புறம் அப்படின்னா பட்டணம், விழுப்புரம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த புறம்னா பக்கம். பெரு அப்படின்னா அர்த்தம் பெரிய. இந்த பெறுதல் அப்படின்னா அர்த்தம் அடைதல். பொறி, நெப்பொறி. அப்படின்னா எண்ணம். பொறுப்பு அப்படின்னா மலை. இந்த பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி பாருங்க, இங்க இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பொறித்தல், இது குஞ்சு பொறிக்கிறது. இந்த பொறி அப்படின்னா அர்த்தம் கல்லில் எழுத்து பொறித்தல். சரிங்களா? மரம் அப்படின்னா விருட்சம், மரமா இருக்கிறது. இந்த மரம்னா வீரம். அடுத்து மருமகன் அப்படின்னா சன்னின்லா. மருகன் அப்படின்னா வழி வந்தோன், ரொம்ப முக்கியமானது. மருமகன் அப்படின்னா வேறு மகன். மாறி அப்படின்னா மழை, மாறினா மாறுதல் அடைந்து. வருத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல். இந்த வருத்தல்லாம் கிழங்க ஃப்ரை பண்றது, வறுவல். விறகு, தந்திரம், ரொம்ப முக்கியமானது. இந்த விறகு நமக்கு தெரியும், அடுப்புல இருக்கக்கூடிய விறகு. அடுத்து லகர லகர வேறுபாடுகள் பாருங்க. ஒளி அப்படின்னா ஓசை, இந்த ஒளினா வெளிச்சம். இந்த ஒளி ஒளிஞ்சு போ அப்படின்னா நீக்கிறது. காலை அப்படின்னா காலை பொழுது, இந்த காலனா எருமாடு. குளம், ஜாதி, இந்த குளம் அப்படின்னா நீர்நிலை. கொள் அப்படின்னா கொன்றுவிடு, கொள் அப்படின்னா பெரு. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, கோ அப்படின்றது கோல், கம்பு. கோல், கோல் கூறுதல். கோல் முடிக்கிட்டே திரி அப்படின்னு சொல்றதும், கோள்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கோல் தான் வரும். இந்த கோல்னா கம்பு, கோலால் அதட்டினான் அப்படின்றது. தாள், நாக்கு. இந்த தாள் அப்படின்னா முயற்சி. தாள், தாழ்வடை அப்படின்றது. தோல்னா ஸ்கின். இந்த தோல்னா புயம், லைக் ஷோல்டர். அடுத்து நாள், நாளும் ரெண்டும் சொல்லு குருதிமாங்க. நாள்ன்றது 4. அப்ப இந்த நாள்ன்றது எதை குறிக்கும்? தினம் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, புல் அப்படின்றது என்னது? கிராஸ், புட்கள். இந்த புல்லுனா பறவை. வலி அப்படின்னா நோய், உடம்பெல்லாம் வலிக்குது, படிக்கிறதுக்கு வலிக்குதுன்னா நோய். இந்த வலினா காற்று. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, காற்றுன்னு பொருள் தரக்கூடிய வேறு சில சொற்கள் என்ன? அடுத்து இந்த வழினா பாதை. விழா எலும்பு, விழாமரம். விழானா திருவிழா. அடுத்து வெள்ளம் அப்படின்னா கரும்பு வெள்ளம்.
வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு. சரிங்களா? இந்த வெள்ளம்ன்ற சொல் அந்த 6th புக்ல ஒரு இடத்துல இருக்கும், 10 நினைக்கிறேன். அது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேலை அப்படின்னா தொழில், வேலை செஞ்சாதான் பொழைக்க முடியும். வேலைக்கு சோறு திங்கிறனா பொழுது. வேல்னா வேலாயுதம், இந்த வேல்னா மன்மதன். நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியாத வார்த்தைகளை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இப்ப இந்த வேல் அப்படின்னா மன்மதனாக இருக்கட்டும். அதே மாதிரி இங்க நம்ம பார்த்த சில வார்த்தைகளா இருக்கட்டும், விறகு அப்படின்னா தந்திரமா இருக்கட்டும், மருகன் அப்படின்னா வழி வந்தோன் அப்படின்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதி வச்சு படிங்க. அடுத்து ரகர ரகரம். அண்ணாள் அப்படின்னா அவள், அண்ணான்றத அந்த பொம்பளையை சொல்றாங்க. அண்ணாள் அப்படின்னா அந்த நாள். சரிங்களா? சோ அதே மாதிரி ஊன் அப்படின்னா மாமிசம், இந்த ஊன் அப்படின்னா உணவு. ரைட்டா? எந்நாள் அப்படின்னா என்று சொல்லாள், எந்நாளோ அப்படின்னா எந்த நாளோ. நம்ம பாரதிதாசன் இதை பத்தி சொல்லிருப்பாரு பெண்மை அப்படின்ற ஒரு இதுல. எந்நாள் அப்படின்னா என்று சொன்னா, அவதான் சொன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. கண்ணன் அப்படின்னா கர்ணன், இந்த கண்ணன்னா கிருஷ்ணன். தின் அப்படின்னா அர்த்தம் தின்னு தொலை அப்படின்றது ஈட், இந்த தின்னா வலிமை. அடுத்து பாருங்க, பனி அப்படின்றது குளிர்ச்சி, பனிக்குள்ள போகாத, இந்த பனினா வேலை. மனம்னானது உள்ளம், இந்த மனம்னா ஸ்மெல் வாசனை. மண் அப்படின்னா அரசன், மண்ணுனா பூமி. மான் அப்படின்னா விலங்கு, இந்த மான் அப்படின்னா சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில், முன்னாள்னா 3 நாள். 300 முன்னை 100, முன்னாடி நான் கொடுத்தேல அந்த 100 ரூபாய். 300னா 300. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் தெரியணும். அப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி வேறுபாடுகள் தெரிஞ்சாலே ஒருத்தர் பிழையின்றி எழுதலாம் அப்படிங்கிறது உறுதி. சோ இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். சோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கான வெற்றி அப்படின்றது ரொம்ப தூரத்துல கிடையாது, நிறைய ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல சேர்ந்திருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணிருப்போம். தேங்க்யூ.